இன்றைய பட்டதாரிகளின் ஆரம்ப சம்பளமே 7,000 முதல் 8,000 ரிங்கிட்டை தொட்டிருக்க வேண்டும் என பேங்க் நகாராவின் முன்னாள் ஆளுநர் தன்ஸ்ரீ மொஹம்மத் இப்ராஹிம் அண்மையில் கூறியிருந்தது பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. தாங்கள் வாங்கும் சம்பளம் இன்றைய விலைவாசி மற்றும் வாழ்க்கை செலவினத்தை பிரதிபலிக்கவில்லை என ஆதாரத்துடன் ஆதங்கப்பட மக்களுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் கடந்த கால ஒப்பீடுகள் பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட நிலைமையை மேம்படுத்த என்ன செய்யப்படுகிறது, என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி பேசுவதே சிறப்பாகும் என்கிறார் பிரபல கட்டுரையாளர் முஸ்தபா அலி. நாம் இன்னமும் பழைய சம்பள வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக் கொண்டுள்ளோம் என்பது ஊரறிந்த ரகசியம். அரசாங்கமும் அதை இல்லை என்று சொல்லவில்லை. அந்நிய தொழிலாளர்களையே அதிகம் சார்ந்திருப்பது, உயர் ஊதியம் மற்றும் தரமான வேலைகளை ஏற்படுத்த தவறியது, கல்வி முறையில் காணப்படும் பலவீனங்கள் உள்ளிட்டவை அதற்கு காரணம் என்பதை அரசாங்கமும் ஒப்புக்கொண்டுள்ளது. அதனால்தான் மடானி பொருளாதார நடவடிக்கை பெருந்திட்டம் போன்ற கொள்கைகளின் கீழ் அரசாங்கம் உயர் தொழில்நுட்ப தொழில்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முதலீடு செய்கிறது. இது புதிய வேலைகளை உருவாக்குவதற்கான முயற்சி மட்டுமல்ல, அந்த வேலைகளுக்கு நல்ல சம்பளம் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான முயற்சியும் ஆகும். குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்தியது, டிபெட் தொழில் பயிற்சி கல்விக்கு முக்கியத்துவம் போன்றவையும் கண்கூடு. தவிர நடுத்தர வருமான அளவும் முதல் முறை 3,000 ரிங்கிட்டை தாண்டியுள்ளது. சம்பளம் 8,000 ரிங்கிட்டை இன்னும் தொடவில்லையே என ஏமாற்றத்தில் மூழ்குவதை விட நியாயமான ஊதியம், தரமான வேலை, சமூக அந்தஸ்து போன்றவற்றை உறுதி செய்யும் அமைப்பு முறையை எப்படி ஏற்படுத்துவது என்பதே முக்கியம். நம் பிள்ளைகள் உண்மையிலேயே நியாயமான சம்பளத்தை பெற வேண்டுமென நினைத்தால் அனைவரும் பங்காற்ற வேண்டும். கொள்கை வகுப்பாளர்கள் தொடங்கி முதலாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலை மதிப்பு மீதான நம் போக்கு வரையில் மாற்றங்கள் நிகழ வேண்டும். இது எளிதான காரியமல்ல. என்றாலும் குறைந்தபட்சம் நாம் சரியான இலக்கை நோக்கி செல்கிறோம் என முஸ்தபா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.